கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழலில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். சந்தோஷ். கேரளாவை பொறுத்த வரைக்கும் பருவமழை முன்னதாகவே துவங்கி இருக்கக்கூடிய நிலையில பருவமழையின் போது 58 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை மணிக்கு காற்று வீசக்கூடிய காரணத்தினால பல பாதிப்புகளை கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுவதாலும், மரங்கள் கிளைகள் முறிந்து விழுவதாலும், வீடுகளுக்கு மேலே இந்த மரங்கள் முறிந்து விழக்கூடிய காரணத்தினால பலருடைய வீடுகள் நஷ்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வீடுகள் தான் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. இதே போல மரங்கள் விழும் பொழுது வாகனங்கள் மீது விழுந்தும் வாகனங்களும் சேதமடைந்து வருகிறது. தற்போதைய நிலையில வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையானது வங்காள விரிகுடா கடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய புயல் சின்னம் காரணமாக கேரளாவில் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அதே போல கோழிக்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து 2 நாட்களாக மழை அதிகமாக பெய்து வரக்கூடிய காரணத்தினால மலையோர மாவட்ட மக்கள் நிலச்சரிவு அபாயம் இருக்கக்கூடிய காரணத்தினால எச்சரிக்கையாக இருக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மலையோர மாவட்டங்கள்ல பாதிப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள் கண்டறிந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை நிவாரண முகாம்கள் திறந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்கள்ல பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் மழையால் வரக்கூடிய பாதிப்புகள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டறிந்து அந்த பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து மழையும் காற்றும் வீசக்கூடிய காரணத்தினால கேரளாவில் இந்த ஆண்டு ஒரு சேதத்தை முன்னதாகவே அறிந்து வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.